ஹைடா, போலீஸ் மாமா. விஎஃப்எஃப். கலந்து கலந்து போட்டா சத்தியமாக எதையுமே முடிக்கவே முடியல. நம்ம என்ன பண்ணுவோம், ஒரே பாட்டா, அதாவது ஒரே எஃப்எஃப் முடிச்சுட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் எஃப்எஃப் போவோம். அது போல் இருந்தால் கண்டிப்பாக முடிக்க முடியும்னு நினைக்கிறேன். ஹாலிடேலாம் போச்சு. பொங்கலை நான் ரொம்ப என்ஜாய் பண்ணி கொண்டாடினேன். பிகாஸ் இந்த பொங்கல் எனக்கு மோஸ்ட் ஆஃப் ஃபேவரட். சொல்லப்போனால் எனக்கு இது ஸ்பெஷல்னு சொல்லலாம். எல்லா வருஷத்தில் கொண்டாடினதை விட இந்த வருஷம் நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். நீங்களும் இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். சரி, ஓகே. இதே ஃப்ளோவில் வீடியோக்குள்ளே போயிடலாம். இப்போது வி உங்கள் கூட சண்டை போட்டு இருந்திருப்பான் இல்லையா, அதுலேருந்தே பார்க்கலாம். வி அவன் கையில் டிவோர்ஸ் பேப்பர் இருக்குது. செம்ம கோவமாக உங்களை பார்த்துட்ருக்கான். அவனுக்கு அவ்வளோ கோவம் வருது. அவனுடைய கோவம் எல்லாமே இதை நீங்கள் இப்போ எடுத்த டிசிஷன் இல்லை, இதுக்கு முன்னாடியே எடுத்துட்டீங்க, எப்படி என்னை கேட்காம எடுத்தா அப்படிங்கிற மாதிரி அந்த கோவம். விட்டுட்டு போகிற அளவுக்கு துணிஞ்சிட்டியா அப்படிங்கிற மாதிரி அவ்வளோ கோவமா அந்த டிவோர்ஸ் பேப்பரை உங்ககிட்ட நீடேதோ சின்னதோ சின்னதோ யாரை கேட்டு நீ இதெல்லாம் பண்ணிட்டுருக்க? வி எனக்கு உன் கூட பிடிக்கல. எங்க பாரு, சொல்லப்போனால் நீ இதுக்கு ஹாப்பியாக தான் இருந்திருக்கணும். எதுக்கு நீ இவ்வளோ கோவப்படுறேன்னு எனக்கு தெரியல. உனக்கு நான் நல்லது தான் பண்ணியிருக்கேன். வி எதுடி நல்லதா? எது நல்லதா? என்னை விட்டு போகிறது தான் உனக்கு நல்லதா? ஓகே ஓகே ஓகே, என்னை விட்டு நீ போகிற, உனக்கு நல்லதா? நானும் கேள்விப்பட்டேன். யார் அவன்? ஜான். அவன் ரீசெண்டாக தான் ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆன மாதிரி கேள்விப்பட்டேன். ஏண்டி அவன் கூட போக இதெல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? என்ன பேசுற நீ? என்ன பேசுற தெரிஞ்சுதான் பேசுறியா? இங்க பாரு, நீ இப்படி பேசுறது எனக்கு கோவம் வருது அப்படின்னா அவங்ககிட்ட பேசிட்டே இருக்கீங்க. அவன் உங்களுக்கு மேல செம்ம கோவமா இருக்கான். எனக்கு உன் கூட இருக்கிறது பிடிக்கல, புரியுதா? எதுக்கிட்டே பிடிக்கல? எதுக்கு பிடிக்கல? ரீசன் எல்லாம் உனக்கே தெரியாதா? வி என்ன கேட்குற? நீங்க அவனை பார்த்து கேட்டுட்டு இருக்கீங்க. அவன் செம்ம கோவமாயிட்டான். ஆர்கியூ பண்ணிகிட்டே இருக்கீங்க ரெண்டு பேருமே. இங்கே பாரு, எனக்கு உங்களோட இருக்க பிடிக்கலன்னு தான் நான் டிவோர்ஸ் பேப்பரை உனக்கு அனுப்புனேன். ஒரு நிமிஷம், நீ இந்த டிவோர்ஸ் பேப்பரை எனக்கு சென்ட் பண்ணும் போது அங்கே கோர்ட்டில் வேலிடான ஒரு ரீசன் கேட்டிருப்பாங்கள்ல, என்னடி சொன்னேன்? ரீசனா? ஆமாம், ரீசனு. எதுக்கு உன் புருஷன் கூட உன்னால இருக்க முடியல அப்படி ஏதாவது கேட்டிருப்பாங்களாடி? என்னடி சொன்ன? அது அது வே ஏண்டி அழுத்து போயிட்டனா? பெட்டில் என் கூட சாட்டிஸ்ஃபைனா? போது நிறுத்துவி. ஏன் இப்படி பேசுகிற நீ? ஏய், அதெல்லாம் நம்மளுக்குள்ள நடக்கவே இல்லடி. அதெல்லாம் நடந்தா அதில் உனக்கு ஃபுல்ஃபில் இல்லைன்னா அதுக்கப்புறம் நீ கோர்ட்டுக்கு போயிருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இவன் முன்னாடி நடந்தே வந்துட்டே இருக்கான். இங்க பாரு, ரொம்ப ஓவரா பேசுற. வீட்டுக்கு போ, நாளைக்கு பேசிக்கலாம். வீட்டுக்கு போறேன்னா ஃபர்ஸ்ட் உனக்கு ஒரு நல்ல புருஷனா இல்லைன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் நம்ம ஹஸ்பண்ட் ஒய்ஃபாக இருந்துருவோம், அதுக்கப்புறமா மொத்தத்தெல்லாம் பேசிக்கலாம் அப்படியே சொல்லிட்டு உங்க லிப்ஸை பிடிச்சி அப்படி இழுத்து அப்படி கிஸ் பண்ணுறான். தள்ளுறீங்க, அடிக்கிறீங்க. அவன் அவ்வளோ டைட்டாக பிடிச்சிட்ருக்கான். கண்ணை டைட்டாக மூடிட்டு இருக்கீங்க. அவன் குடிச்சிருக்கான். கிஸ் பண்ணும் போது உங்களுக்கு நல்லா ஃபீல் ஆகுது. விட்டுருமா? அது எப்படி விட்டுருத? அப்படி சொல்லிட்டே உங்களை விட்டுட்டு அவன் ஷர்ட்டில் கை வச்சு ரிமூவ் பண்ணும்போது பயம் வந்துருச்சு. என்ன பண்ண போகிறான் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. நீங்கள் அங்கேருந்து எஸ் ஆகலாம் அப்படி சொல்லிட்டு உங்க பெட் மேல ஏறி அதுக்கு ஆப்போசிட்ல வந்து ஓடி அந்த ரூம்ல இருந்து வெளில வர ட்ரை பண்ணும் போது உங்க எப்ப பிடிச்சு அழுக்கா தூக்கிக்கிட்டான். நீங்க தொல்லிக்கிட்டே இருக்கீங்க. விட்டுருவி. பண்றது சரியா இருக்கு உங்களுக்கு தெரியல. நீ குடிச்சிருக்க. வீங்க பாரு அப்படின்னு நீங்க பொல்லிம்பிட்டே இருக்கீங்க, கத்திக்கிட்டே இருக்கீங்க. நீங்க பேசுறது எதுவுமே காத்துலயே வாங்காம தூக்கிட்டு வந்து உங்களை பெட்ல போடுறான். அவன் போட்டாலுமே அந்த பெட்ல இருந்து எழுந்துக்கலாம் ட்ரை பண்றீங்க. டக்குன்னு வந்து உங்களை ஹோல்ட் பண்ணி கையை டைட் பண்ணி உங்க கழுத்தை பிடிச்சிட்டு கம்ஃபர்டபுளா உங்க மேல ஏறி
அப்படி படுக்கிறான். அப்படி இருக்கு உங்களுக்கு, ரொம்ப ஒயிட்டா அப்படி இருக்கான். அவனை தள்ளி விடலான்னு பாக்குறீங்க. அவன் ஒரு கையில உங்க பிடிச்சிட்டு இன்னொரு கையில அவன் ஷர்ட்டை கழட்டிட்டு உங்க ட்ரெஸ்ல கை வைக்கிறான். இங்க பாரு, நான் சொல்றது ஒரு நிமிஷம் கேள்வி அப்படின்னு சொல்லிட்டு உங்க கையை கொண்டு போயிட்டு உன் சீக்கில வச்சு தட்டிட்டு இங்க பாரு, நீ குடிச்சிருக்க, உனக்கு உனக்கு கோவத்துல நீங்க பாரு, இருக்கிற கோவத்துல நீ என்ன பண்றன்னு கூட தெரியாம பண்ணிட்டு இருக்க. இங்க பாரு, இதெல்லாம் பண்ணிட்ட நீதான் ஃபீல் பண்ண. இங்க பாரு உனக்கு உனக்கு எதுவும் தெரியல. இங்க பாரு, கோவத்துல இதெல்லாம் பண்ற நான் டிவோர்ஸ் பேப்பர் உனக்கு சென்ட் பண்ணிட்டேன், அதனால அந்த கோவத்துல பண்ற இங்க பாரு. அவனை தட்டிட்டே இருக்கீங்க. நீங்க பேசுறத காதுலயே வாங்காம அவன் பாட்டுன்னு அவன் ட்ரெஸ் கழட்டிட்டு இருக்கான். ப்ளீஸ் ப்ளீஸ், பயமா இருக்க ஏதாவது பேசு. இங்க பாரு, சொல்றது கேளு, உனக்கு சொல்றது புரியுதா இல்லையா அப்படின்னு கேக்குறீங்க. உங்க ட்ரெஸ் கழட்டிட்டு இருக்கான். அவன் கையை பிடிச்சு ஸ்டாப் பண்ண அவன் உங்க 2 கையும் ஒரே கையில பிடிச்சிட்டு ட்ரெஸ் எல்லாம் கழட்டிட்டான். நியூடா 2 பேருமே அப்படி இருக்கீங்க. உங்களை கிஸ் பண்ணி பைட் பண்ணி அப்படி பண்ணிட்டு இருக்கான். உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கு, இவன் பண்றான், அந்த பொண்ணு லவ் பண்ணிட்டு நம்ம கூட இப்படி இருக்கான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. என்னமோ தெரியல, டச் பண்றது உங்களுக்கு பிடிக்கல. அவனை தள்ளி விடும் போதும் அப்படின்னு ஸ்ட்ரகிள் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஸ்டார்ட் பண்ணிட்டான். அவ்வளோ ஃபாஸ்டா மூவ் பண்ணிட்டே இருக்கான். பண்ண போற நீங்க இன்னுமே கத்திட்டே இருக்கீங்க. அவன் உங்களை கிஸ் பண்ணிட்ட. நான் ஏன்டி ஃபீல் பண்ண போறேன்? இதெல்லாம் ஏன் பொண்டாட்டி கூட தானே நடக்குதா? நான் எதுக்கு ஃபீல் பண்ண போறேன் சொல்லு? உங்கள் லிப்ஸ் எல்லாம் பைட் பண்ணிக்கிறீங்க, கடிச்சுக்கிறீங்க, அவ்வளோ பெயின். கண்ணில் இது தண்ணி வந்துட்டே இருக்கு, அழுதுட்டே இருக்கீங்க. கொஞ்ச நேரம் டைம் இப்படியே போகுது. ஃபினிஷ் பண்ணி உங்களை ஹக் பண்ணிக்கிட்டான். அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. அவன் ஃபைனலா டீப்பாக கிஸ் பண்ணிட்ட. அவன் அவங்க மேலேருந்து எழுந்துக்கிறான். நீங்கள் அவனே பார்த்துட்டு இருக்க, அவனுமே உங்களை தான் பார்த்துட்டு இருக்கான். அவன் வரும்போது தாலி கொண்டு வந்திருப்பான். அது எடுத்து உங்கள் கழுத்தில் அகெயின் போட்டு விடுறான். அமைதியாக இருக்கீங்க. கீழே இருந்த அந்த டிவோர்ஸ் பேப்பர் எடுத்து துண்டு துண்டாக கிழிச்சு போடுறான். பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களால் முடியல, அவ்வளோ பெயினா. எழுந்து மெதுவா பெட்டில் சாஞ்சி அப்படி உட்காடுறீங்க. ஸ்லிப்பாக போகும்போது வந்து உங்களை ஹோல்ட் பண்ணிக்கிறான். யூடா இருக்கீங்க. ஃப்ரண்ட்ல கை வச்சு மறைக்கும் போது அவன் ஷர்ட் எடுத்து அவன் ஷர்ட்டை உங்களுக்கு போட்டு விடுறான். பார்த்துட்டே இருக்கீங்க. உங்களுக்கு சுத்தமா பிடிக்கவே இல்லை. அவன் எழுந்து பேண்ட் போட்டுட்டு டீப்பா ஒரு கிஸ் பண்ணிட்ட. இதுக்கப்புறம் நீ என்னை விட்டு எங்கேயுமே போக முடியாதோ, இப்போவும் நீ ஏன் பொண்டாட்டி தான் சொல்லிட்டு அந்த ரூம்லேருந்து போகிறான். இவன் வெளியே போகிறதுக்கும் வியோட அம்மா, உங்கள் அம்மா, உங்கள் அப்பா அப்படி சொல்லிட்டு உங்கள் ரூம் கிட்ட வந்திருப்பாங்க. பிகாஸ் உங்கள் ரூமுக்குள்ளே வந்து ரொம்ப நேரம் ஆயிடுச்சு இல்லையா. ஒயன்ட்ட கேட்டு வரேன் அப்படி சொல்லிட்டு வந்திருப்பான். டைம் ஆயிடுச்சு, என்ன பண்ணுறான்னு தெரியலையே, ஒயன் ஏதாவது ஹர்ட் பண்ணுற போகிறான் அப்படிங்கிற மாதிரி ஒயனோட அம்மா உங்கள் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. ஸோ உங்கள் அம்மா இருக்கும்போது அவங்க வந்தான் இங்கதான் இருக்கானா இல்லை வயன்ட்டு தான் பேசிட்டு இருக்கான். இன்னும் ரூம்ல இருந்து வெளில வரல. ஓ அப்படியா? ஆனா போயிட்டு ரொம்ப நேரம் ஆச்சு. வேற செம்ம கோவமா வந்தான். அவன் கோவமா இருந்தானே என்ன பண்ணுவான்னு அவனுக்கே தெரியாதா. அப்படி சொல்லும் போதுதான் உங்க அம்மாவுக்கு ஆல்ரெடி அது ஃபீல் ஆயிருக்கும். அப்பாதான் அவங்களுக்குள்ள பேசி தீர்த்துக்கிட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாரு. ஸோ வியோட அம்மாவே இப்படி சொல்லும் போதோ எதுவுமே பேசல. 3 பேரும் சண்டை அதிகமாக இருக்கும், நம்ம போய் சால்வ் பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி உங்கள் ரூமுக்கு வந்தா டூரை ஓப்பன் பண்ணிட்டு வெளில வரான். 3 பேரும் பார்க்குறாங்க. ஷர்ட்லெஸ்ஸாக வெளில வரான். உள்ளே போகும்போது ஷர்ட்டோட போயிருப்பான், ஷர்ட் இல்லாமல் வெளில வரான். உங்கள் அப்பா அப்படியே நின்ட்டாரு, உள்ளே வரல. யாருக்கிட்டையுமே பேசல. டூர் ஓப்பன் பண்ணிட்டு அவன் கிளம்பி போயிட்டு இருக்கான். அம்மாவும்
வியோட அம்மாவும் அப்படி சொல்லிட்டு 2 பேரும் ரூம்குள்ளே வந்தா அந்த ரூமில் அப்படி இருக்கு திங்ஸ்லாம் கீழே விழுந்து உடஞ்சி அப்படி இருக்கு. ஃபர்ஸ்ட் 2 பேரும் சண்டை போட்டிருப்பீங்க இல்லையா, அந்த சண்டையில 2 பேரும் உடைச்சிருப்பீங்க. தென் பெட்டை பார்க்கும்போது அப்படி இருக்கு. நீங்க அம்மா வர்றதெல்லாம் பார்த்துட்டு உங்க தைஸ் கிட்டலாம் எந்த கிளாத்தும் எதுவுமே இல்லை. ஸோ பெட்ஷீட் எடுத்து உங்க காலுக்கிட்ட கவர் பண்ணும்போது அப்படியே ஸ்லிப் ஆகுறீங்க. பிகாஸ் உங்களால முடியல. இப்படி பார்த்த உடனே 2 பேருக்குமே தெரிஞ்சிருச்சு உள்ள என்ன நடந்திருக்கும் அப்படின்னு. வியோட அம்மாவுக்கு அவ்வளோ ஹாப்பியா இருக்கு. மேரேஜ் முடிஞ்சதுக்கு அப்புறம் இது நடக்கல அப்படின்னு அவங்க கொஞ்சம் ஃபீல் பண்ணியிருப்பாங்க. பட் இது ஓகே. ஆனா அவங்க ஃபேஸை பார்க்கும்போது அவங்களுக்கு பிடிக்கும் இல்லையா, ஸோ ஒரு மாதிரி கஷ்டமாவும் இருக்கு. எதுவுமே பேசல. உங்களை ஹக் பண்ணி உங்க ஃபோரில் கிஸ் பண்ணிட்டு அவங்க அந்த ரூம்ல இருந்து வெளில போயிட்டாங்க. உங்க அம்மாக்கா என்ன சொல்றதுன்னே தெரியல, அவ்வளோ கஷ்டமா இருக்கு. என்னடா இவன் டிவோர்ஸ் ஆகுற நேரத்துல இப்படி பண்ணிட்டானே அப்படிங்கிற மாதிரி தோணுது. அப்போதான் அவங்க உங்களை பாக்குறாங்க. உங்க கழுத்துல நீங்க கழட்டி கொடுத்துட்டு வந்திருப்பீங்க அப்படி சொல்லித்தானே இருப்பீங்க. வி கட்டி விட்டுருக்கான். அமைதியா பார்த்துட்டு இருக்காங்க. லைட்டா ஒரு ஸ்மைல். கீழே பாக்குறாங்க. பேப்பர்லாம் கிழிஞ்சு கிடக்கு. ஒன் என்னது? வி டிவோர்ஸ் பேப்பரை கிழிச்சு போட்டுட்டான். அவன் அவன் எனக்கு டிவோர்ஸ் கொடுக்க மாட்டான் அம்மா அப்படின்னு உங்க கண்ணு கலங்குது. அம்மா ஹாப்பியா சிரிக்கிறாங்க. பிகாஸ் வி ஏதோ ஒரு குட் பர்சன், ஏதோ ஒரு பொண்ணுகிட்ட அப்படிலாம் இருக்கான் அப்படின்னு சொல்லும் போது அவங்களால நம்ப முடியல. வி ஒரு நல்ல பையன் அவங்களுக்கு தெரியும். ஸோ உங்க 2 பேருக்கு டிவோர்ஸ் ஆகாது அப்படி தெரிஞ்ச உடனே அவங்களுக்கு ஹாப்பி தான். டிவோர்ஸ் பண்ண போறேன்னு நீங்க சொல்லும் போது அவங்க அதுக்கு நோ சொல்லி இருப்பாங்க. இப்போ அவங்களுக்கு ஓகே. அவங்களும் உங்களை ஹக் பண்ணிக்கிறாங்க. அம்மா எனக்கு டயர்டா இருக்கு, நான் நான் படுத்துக்கிறேன் அப்படின்னு நீங்க அவங்ககிட்ட கேட்க, சரி நீ படுத்துக்கோ அப்படி சொல்லிடுறாங்க. நீங்களும் படுத்துக்கிறீங்க. அவ்வளோ டயர்டா இருக்கு உங்களுக்கு. உங்க அம்மா வெளியே வந்து அப்பா கிட்ட எல்லாத்தையும் சொல்றாங்க. இது மாதிரி டிவோர்ஸ் பேப்பர்லாம் கிழிச்சு போட்டுட்டான். இதுக்கப்புறம் அவங்க 2 பேருக்கும் நடுவில் எதுவுமே இல்லை. இதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் பிரிய மாட்டாங்க சொல்லும் போது அப்பாவுக்கு ஏதோ ஒரு ஓரத்துல வீக்கு உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அவருக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா. ஸோ இப்போ கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. தெரியும் ஏதோ ஒரு டவுட் இருந்தது, பட் இப்போ கிளியர் ஆயிடுச்சு ஓகே அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லிட்டு இருக்காரு. எங்க வி குளிச்சிட்டு இருக்கான் ரெஸ்ட் ரூம்ல இருந்து. நீங்க அடிச்சு கிள்ளி அவன் பாடியில அவ்வளோ காயம், அவன் ஷோல்டர்லாம் கடிச்சுலாம் வச்சிருப்பீங்க விடுறா அப்படின்னு சொல்லிட்டு. தேய்ச்சி குளிக்கும் போது ஒரு இடலாம் எரியுது, வலிக்குது. பட் அது அவனுக்கு அவ்வளோ பிடிச்சிருக்கு. சிரிச்சுட்டே டச் பண்ணிட்டே உன்னை நான் ஃபீல் பண்ணிட்டேன்டி. எவ்வளோ ஹாப்பியாக இருந்தேன் தெரியுமா. தேங்க்ஸ். ஃபர்ஸ்ட் டைம் அதெல்லாம் ஃபீல் பண்ணுறேன்டி. உன்கிட்ட செம்மையாக இருந்தது. இதெல்லாம் உங்ககிட்ட சொல்லணும். இதெல்லாம் நார்மலா லவ்வோடு பண்ணியிருக்கணும்டி. ஹாப்பியாக இருந்தேன். அந்த லவ் மட்டும்தான் மிஸ் ஆச்சு. அவன் அப்படிலாம் திங்க் பண்ணிட்டு அவன் குளிச்சிடுறான். ஸோ இப்போ நெக்ஸ்ட் டே எழுந்து எப்பவும் போல யூனிஃபார்ம்லாம் அயன் பண்ணிட்டு அவன் ஸ்டேஷனுக்கு கிளம்புறான். ஆள் வந்துட்டே இருக்கு. வெளியே வரும்போதே ஓகே ஒயனை பார்த்து ஒரு பாய் சொல்லிட்டு போவோம், நேற்று பண்ணதுக்கு செம்மையாக கோவமாக இருந்திருப்பா, பார்த்துட்டு போவோம் அப்படிங்கிற மாதிரி அவன் அவங்க வீட்டுக்கு வரான். அப்பா இருக்காரு ஹாலில். அப்பாட்ட பேசல. அம்மா இருக்காங்க. அவங்கள அவன் பார்க்க கூட இல்லை. அவங்க 2 பேரும் கிராஸ் பண்ணி உங்கள் ரூமுக்கு வரான். அம்மா பார்த்துட்டு ஓகே வி வந்துட்டான் அப்படிங்கிற மாதிரி காஃபி ஏதாவது கொண்டு போவோம் அப்படி சொல்லிட்டு அவங்க கிச்சனுக்குள்ளே போயிடுறாங்க. அவன் ஸ்ட்ரீட்டா ரூமுக்கு வந்து டோர் ஓப்பன் பண்ணி பார்த்தா நீங்கள் அப்படியே படுத்துட்ருக்கீங்க. அவன் ஷர்ட் மட்டும் போட்டுட்டு படுத்துட்ருக்கீங்க. அவன் அதை பார்த்துட்டு நைட்லேருந்து இப்படியே தாண்டி படுத்துட்ருக்கியா அப்படிங்கிற மாதிரி அவங்க கிட்ட வந்தா அவங்க ஃபோரில் கிஸ் பண்ணுறான். அப்படியே தூங்கிட்டே இருக்கீங்க. லைட்டாக பெட்ஷீட்லாம் அட்ஜஸ்ட் ஆகி அவங்க ஷோல்டரு அப்படி சொல்லிட்டு எல்லாமே தெரியுதா அவனுக்கு. அப்படி இருக்குங்க அதெல்லாம் பார்க்க. மார்னிங்கே டெம்ட் பண்ணுறாளே அப்படி சொல்லிட்டு வாட்சை பார்க்குறான். டைம் இல்லையே அப்படி சொல்லிட்டு டைமே இல்லை, ஆனாலும் ஏதாவது உங்ககிட்ட பண்ணணும் அப்படி சொல்லிட்டு அவன் ட்ரெஸ்ஸை கழட்டிட்டு பெட்ஷீட் எடுத்து கீழே போட்டுட்டு
அவன் ஷர்ட் மட்டும்தான் போட்டுட்ருக்கீங்க. ஒரு பட்டனை ரிமூவ் பண்ணிட்டே இது நான் எப்படி விட்டு போனணும் அதே போல இருக்கேடி பொண்டாட்டி. இது குடிச்சிருக்கும் போது எதுவுமே ஃபீல் பண்ணலடி அப்படி சொல்லிட்டு உங்கள் மேலே ஏறி கம்ஃபர்டபுளாக படுத்த கால் அட்ஜஸ்ட் பண்ணி 2 காலுக்கும் நட்டுக்குள்ளே வரான். நல்லா தூங்கிட்டே இருக்கீங்க. அவன் கால் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலாம் இதெல்லாம் ஃபீல் ஆகுது. கண்ணை திறந்து பார்க்க முடியல. அவ்வளோ டயர்டாக இருக்கு. கண்ணை மூடிட்டே இருக்க. கண்ணை திறந்து பார்க்குறீங்க. வி இருக்கான். வி அவ்வளோ வலிக்குது. அவன் பண்ணிட்டு இருக்கான். இது பண்ணதே அவ்வளோ பெயின் இருந்திருக்கும். போதியில் வேற இருந்திருப்பான். கண்ட்ரோலே இல்லாமல் நடந்துட்டு இருந்திருப்பான். மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான். நீங்கள் அழுதுட்டே உங்கள் கையை எடுத்துகிட்டு போயிட்டு அவன் ஷோல்டரில் வச்சு டைட்டாக க்ரிப்பாக அவனை பிடிச்சிட்டே. இது மார்னிங்கா நைட்டா எதுவுமே தெரியல. பிகாஸ் நீங்கள் காலேஜ் விட்டு வந்த உடனே அவன் அதை பண்ணியிருப்பான். ஸோ அப்போ தூங்குனது தான். டேர்ன் பண்ணி விண்டோவை பார்க்குறீங்க. மார்னிங் காலையில் நைட்டு எதுவுமே பார்க்காம அவன் பண்ணிட்டு இருக்கான். அப்படி தோணுது. நீங்கள் அவனை பார்த்துட்டே இருக்கீங்க. அழுதுட்டு அப்படி இருக்கீங்க. இவன் நம்மளை டார்ச்சர் பண்ணுறான். நம்ம வேணான்னு சொல்லும் போது நம்ம கிட்ட வரான். நம்ம வேணும்னு சொல்லும் போது நம்மளை விட்டு தண்ணி போகிறான். வேணுன்ட்டு இதெல்லாம் பண்ணுறான். நம்மளை டார்ச்சர் பண்ணுறான். அப்படி தான் தோணுது. அவன் அவ்வளோ லவ் கொடுக்குறான். ஃபோர்ஸ்ஃபுல்லாக கொடுத்தாலுமே அது உங்களுக்கு டார்ச்சர் மாதிரி தான் தெரியுது. கண்ணை கிரிப்பாக மூடிட்டு இருக்கீங்க அவன் முடிக்கிற வரைக்கும். மார்னிங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டான். கொஞ்ச நேரம் இப்படியே டைம் போகுது. வீக் கால் வர ஆரம்பிச்சிருச்சு. சரின்னு சொல்லிட்டு அவன் ஃபினிஷ் பண்ணிட்டு உங்களை கிஸ் பண்ணிட்டு மேலேருந்து கடகடன்னு எழுந்து ட்ரெஸ்ஸை போட்டுட்ருக்கான். நீங்கள் திரும்பி வீயை பார்க்குறீங்க. ஷர்ட்டை அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போட்டுட்ருக்கான். டைம் இல்லாமல் இதை பண்ணியிருக்கான் அப்படிங்கிற மாதிரி பார்த்துட்டே இருக்கீங்க. டோர் ஓப்பன் பண்ணுற அந்த சவுண்ட் கேட்ட அடுத்த செகண்ட் நீங்கள் தான் இப்படி படுத்துட்ருக்கீங்களே. ஸோ கீழே இருந்து அந்த பெட்ஷீட்டை டக்குன்னு எடுத்து உங்கள் மேலே கவர் பண்ணுறதுக்கும் அம்மா உள்ளே வரத்துக்கும் கரெக்டாக இருக்கு. அம்மா அன்றைக்கி வேகமாக உங்கள் பாடியை கவர் பண்ணுறீங்க. பார்த்துட்டாங்க. வி ஷர்ட் போட்டுட்ருக்கான். அவங்களுக்கே ஒரு மாதிரி ஆயிடுச்சு. பாப்பாவுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு. இதுக்கப்புறம் நாக் பண்ணிட்டு ஓப்பன் பண்ணணும் அப்படிங்கிறது அவங்களுக்கு இப்போ தான் ஃபீல் ஆகுது. எதுவுமே பேசல. காஃபி கொண்டு வந்து உங்ககிட்ட கொடுக்கும்போது அதை எடுக்க கூட இல்லை. வீ அதை எடுத்து உங்ககிட்ட வச்சுட்டு ஒரு காஃபி எடுத்து சிப் பண்ணிட்டு அவன் வெளில போகிறான். உங்களுக்கு பாடிலாம் அவ்வளோ பெயினாக இருக்கு. அம்மா மெதுவா அந்த ரூம்லேருந்து வெளில போகிறாங்க. நீங்கள் அம்மா போகிற வரைக்கும் பார்த்து இருந்துட்டு பெட்லேருந்து காலை எடுத்து கீழே வைக்கிறீங்க. உங்களால் நிற்க கூட முடியல. அவ்வளோ பெயினாக இருக்கு. போயிட்டு குளிக்கிறீங்க. உங்கள் பாடியில் உங்களால் கை வைக்கவே முடியல. அப்படி இருக்கு. அழுதுகிட்டே குளிக்கிறீங்க. வீட் டச் பண்ணது உங்களுக்கு பிடிக்கவே இல்லை. ஃபஸ்ட்டு ஃப்ரெஷ் ஆகிட்டு ட்ரெஸ்லாம் சேஞ்ச் பண்ணிட்டு ரூமுக்குள்ளே வரீங்க. அம்மா ஃபுட்டு எடுத்துகிட்டு வந்து ரெடியாக வெயிட் பண்ணுறாங்க. அம்மா எனக்கு நான் காலேஜ் போகல. என்ன தெரியலம்மா, எனக்கு ஒரு மாதிரி இருக்குது பாடியெல்லாம் அப்படி சொல்ல. சரிம்மா நீ போக வேண்டாம் அப்படி சொல்லிட்டு அவங்களும் உங்களுக்கு ஃபுட்லாம் கொடுக்குறாங்க. ஓகே தான் அப்படின்ட்டு நீங்களும் சாப்பிட்டு அது பெட்லேருந்து நீங்கள் கீழே இறங்கலை. டைம் போயிட்டே இருக்கு. ஈவினிங் ஆகுது. வி வரா. டோர் ஓப்பன் பண்ணிட்டா. நைட்டு ஒரு 10 மணி அப்படி இருக்கும். இதே தான் உங்கள் மேலே இருக்கான். பெயின் லைட்டு கூட போடல. அழுதுட்ருக்கீங்க. ஆனாலும் கிரிப்புக்கு அவனை பிடிச்சிக்கிறீங்க. வி அவ்வளோ ஹாப்பியாக இருக்கான். முடிச்சுட்டு உங்களை ஹக் பண்ணி உங்கள் கூடவே உங்கள் ரூம்லேயே படுத்துக்கிட்டான். அவன் ரூமுக்கு போகலை. உங்கள் ரூம்லேயே ஷிஃப்ட் ஆகிட்டான். அவனோட திங்ஸ்லாம் எடுத்துகிட்டு வந்து உங்கள் வீட்டில் வச்சுக்கிட்டான். உங்கள் கூட தான் இருக்க ஆரம்பிச்சிட்டான். உங்கள் ரூமில் தான் இருக்கான். உங்களுக்கும் இது பழகி போயிடுச்சு. வி எப்போவுமே இப்படி தான் பண்ணுறான் அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தோணுது. கடுப்பாக வருது. சம்டைம்ஸ் கோவமாகவும் இருக்கு. எதுவுமே பண்ண முடியல. கொஞ்ச நாள் இப்படியே போகுது. நீங்கள் காலேஜுக்கெலாம் போக ஆரம்பிச்சிட்டிங்க. அப்பா தான் கூட்டிகிட்டு வந்து விடுறாரு. இப்போலாம் ஜியா அவங்க காலேஜுக்கு வரதில்ல. வீக்காக தான் அந்த காலேஜ்லேயே இருந்திருப்பா. ஸோ ஏன்னு தெரியல காலேஜுக்கெலாம் வரதில்ல. அப்பா கூட்டிகிட்டு போவாங்க.
இப்போ காலேஜில் உங்களுக்கு எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை. உங்களுக்கு இருக்கிறதெல்லாம் வி மட்டும்தான் உங்களுக்கு ப்ராப்ளமா தெரியுறான். ஓகே. அடுத்தது ஒரு பார்ட் தான் நினைக்கிறேன். ஸோ அதையும் முடிச்சிடலாம். முடிச்சுட்டு நெக்ஸ்ட் நெக்ஸ்ட் எஃபோர்ட் ஸ்டார்ட் பண்ணிடலாம். அப்புறம் வந்து ஜின் ஒன் ஷாட் போடலான்னு இருக்கேன். ஆம், வரும் செகண்ட் சேனலில் பாருங்கள். பாய்.